மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க ஃபேவரட் ஷோ திரைமுரசு. சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான திரை சம்பந்தமான பல்வேறு அப்டேட்டை இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சியில வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமால நடக்கக்கூடிய பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். ஹீரோயின் லீட் படங்கள்ல நடிக்கிறத பத்தி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கேட்டப்போ தனக்கு ரோல் மாடல் நடிகை நயன்தாரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். ஆனா நயன்தாராவை விட அதிக ஹீரோயின் லீட் ரோல்ல நடிச்சுட்டு வர்றது நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தான். அவங்க லீட் ரோல்ல நடிச்சு காமெடி கலந்து த்ரில்லர் படமா உருவாகியிருக்கு. என்ன படம், என்ன அப்டேட் வாங்க தெரிஞ்சுக்கலாம். சொப்பன சுந்தரி, ஃபர்ஹானா படங்களை தொடர்ந்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் மறுபடியும் லீட் ரோல்ல நடிச்சு உருவாக்கிட்டு வர படம் சிஸ்டர். இந்த படத்துல நடிகர் யோகி பாபுவும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இவங்களோட சேர்ந்து சுனில் ரெட்டி, சந்தான பாரதி, அர்ஜுன் சிதம்பரம், பகவதி பெருமாள், சேஷு, மாறன் உள்ளிட்ட நகைச்சுவை பட்டாளமே நடிக்கிறாங்க. இந்த படம் காமெடி கலந்த த்ரில்லர் ஜானர்ல உருவாக்கிட்டு வருது. இயக்குனர் ரா சபரிமுத்து இயக்கத்துல உருவாக்கிட்டு வர இந்த படத்தை துவாரகா புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இசையமைப்பாளர் இமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டரா வேலை செய்யற பெண்ணோட வாழ்க்கை சம்பவங்களை தான் இந்த படத்தோட கதையா உருவாக்கி இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் கடந்த மாசம் தொடங்கி இப்போ சென்னையில விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த நிலையில இந்த படத்தோட மோஷன் போஸ்டரை இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார், இயக்குநர்கள் அருண் ராஜா காமராஜ், சாம் ஆண்டன், ஆதிக் ரவிச்சந்திரன், எடிட்டர் ஆண்டனி ரூபன் ஆகியோர் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மோஷன் போஸ்டர் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. கங்குவா படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சு சூர்யா அடுத்ததா சுதா கொங்கரா டைரக்ஷன்ல உருவாக்குற படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த படத்தோட கேஸ்டிங் அப்டேட் அப்பப்ப ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா படத்துல இன்னொரு நடிகை இருக்காங்களா? யார் அந்த நடிகை வாங்க தெரிஞ்சுக்கலாம். சூர்யாவோட 42வது படமா பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு வருது கங்குவா. 3Dல 10 மொழிகளை ரிலீஸுக்கு ரெடியாகிட்டு வர இந்த படத்துல சரித்திர காட்சிகளும் சமகால காட்சிகளும் இடம் பிடிச்சிருக்கு. நடிகர் சூர்யா இந்த படத்துக்கான ஷூட்டிங் நிறைவு செஞ்சிட்டதா சமீபத்துல தன்னோட சோஷியல் மீடியா பேஜ்ல அறிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில சூர்யா தவிர மற்ற நடிகர்களோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. கங்குவா படத்தை முடிச்ச சூர்யா அடுத்ததா இயக்குனர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல உருவாக்குற தன்னோட 43வது படத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு. சூர்யா மற்றும் சுதா கொங்கரா காம்போல கடந்த 2022ஆம் ஆண்டு வெளிவந்த படம் சூரரை போற்று. இந்த படம் OTTல வெளியாகி இருந்தாலும் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலையேன்னு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தாங்க. இந்த படத்துக்கு 68வது தேசிய விருது விழாவில் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே, பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் உள்ளிட்ட 5 தேசிய விருதுகளை வாங்கி இருந்துச்சு. சூரரை போற்று படத்துக்கு அப்புறமா மறுபடியும் சூர்யா சுதா கூட்டணி சேர்ந்ததால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. இந்த படத்தோட அறிவிப்பு வீடியோ கடந்த அக்டோபர்ல வெளியாச்சு. அதுல படத்தோட டைட்டிலை மறைச்சு புறநானூறு அப்படின்ற படத்தோட டேக்லைனை மட்டும் அறிவிச்சிருந்தாங்க படக்குழு. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷோட 100வது படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. சமீபத்துல கூட இந்த படத்தோட பாடல் ஒண்ண பாடகி தி குரல்ல ஜிவி பிரகாஷ் பதிவு செஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்துச்சு. இந்த படத்துல சூர்யா கூட சேர்ந்து துல்கர் சல்மான், நஸ்ரியா, பாலிவுட் நடிகர் விஜய் வர்மா ஆகியோர் நடிக்க இருப்பதா ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில இந்த படத்துல விருமன் மற்றும் மாவீரன் ஆகிய படங்களை நடிச்ச நடிகை அதித்தி சங்கர் இணைய இருப்பதா ஒரு தகவல் பரவிட்டு வருது. இது சம்பந்தமான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வெளியாகும்னு எதிர்பார்க்கிறாங்க ரசிகர்கள். சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற ஹேஷ்டேக் ரொம்பவே ட்ரெண்ட் ஆனுச்சு. அதே மாதிரி ஹிந்தி தெரியாது போயான்னு சொல்லி ஹிந்தி திணிப்பை மையமா வச்சு காமெடி ஜானர்ல ஒரு படம் உருவாக்கி இருக்கு. யார் நடிச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம். சவுத் இந்தியன் சினிமாவில் டாப் ஹீரோஸுக்கு ஜோடியா நடிச்சு லீடிங் ஹீரோயினா இருக்கிற நடிகை கீர்த்தி சுரேஷ் மறைந்த நடிகை சாவித்திரியோட பயோபிக்ல நடிச்சது அவங்களோட கரியர்ல மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. இவங்க சமீபத்துல இயக்குனர் மாரி செல்வராஜோட மாமன்னன் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இப்போ அவங்க லீட் ரோல்ல ரகுதாத்தா அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. KGF மற்றும் காந்தாரா ஆகிய பேன் இந்தியன் சூப்பர் ஹிட் படங்களை தயாரிச்ச பிரபல கன்னட தயாரிப்பு நிறுவனம் ஹோம்பாலை பிலிம்ஸ் தயாரிப்புல இந்த படம் உருவாக்கிட்டு வருது. இயக்குனர் சுமன்குமார் எழுதி இயக்கி காமெடி ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல MS பாஸ்கர், தேவதர்ஷினி உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்கள்ல நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த நிலையில விறுவிறுப்பா ரெடியாகிட்டு வர ரகுதாத்தா படத்துல இருந்து டீசரை வெளியிட்டு இருக்காங்க படக்குழு. பாகுபலி படத்துக்கு அப்புறமா பிரபாஸ் நடிச்ச எல்லா படங்களுமே பேன் இண்டியா திரைப்படங்களாக உருவாகி இருந்தாலும் அதுல எந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகல.
இந்த நிலையில அவரோட நடிப்புல சமீபத்துல வெளியான சலார் திரைப்படம் ஓரளவுக்கு நல்லா போனாலும் இந்த இயக்குனரோட முந்தைய படங்களை கேஜிஎஃப் அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது கலவையான விமர்சனங்களாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பிரபாஸ் ரசிகர்கள் அவரோட கல்கி படத்தை நம்பி இருக்காங்க. அந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை வாங்க பார்க்கலாம். மறைந்த நடிகை சாவித்திரியோட பயோபிக்கான மகாநடி படத்தை எடுத்த இயக்குனர் நாகஸ்வின் இயக்கத்துல பிரபாஸ் லீட் ரோல்ல நடிச்சு உருவாக்கிட்டு வர படம் கல்கி 2898 AD. பிரபல தெலுங்கு சினிமா தயாரிப்பு நிறுவனமான வைஜெயின் மூவிஸோட 50வது படமா உருவாகிற இந்த படம் 600 கோடி ரூபாய் பட்ஜெட்ல பிரம்மாண்டமா தயாராகுது. பிரபாஸ் கூட சேர்ந்து இந்த படத்துல நடிகர்கள் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், ராணா டகுபதி, பசுபதி உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரு. சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறாரு. கல்கி படத்தோட பணிகள் எல்லாம் தீவிரமா நடந்துட்டு வர நிலையில இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி இந்த படம் வர மே மாதம் 9ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி ஜங்ஷன். புதுமுகங்கள் நடிச்சு அறிமுக இயக்குனர் ராஜன் இயக்கத்துல உருவாகி இருக்க படம் இமெயில். இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச் சமீபத்துல நடைபெற்றது. இதுல கலந்துகிட்ட பிரபலங்கள் என்ன பேசியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். இமெயில் என்னென்னலாம் மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தான் பாசிட்டிவும் இருக்கும், அதே மாதிரி நெகட்டிவும் இருக்கும். அதனால் எது விஞ்ஞான கண்டுபிடிப்பு வந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இருந்தாங்கன்னா இன்னொரு நெகட்டிவும் ஒரு சைடு இருக்கத்தான் செய்யும். ஸோ அதனால் அதில் இந்த மோசடி அப்படின்னு சொல்லும்போது நாட்டில் சினிமாவில் அதில் தான் ஆன்லைனில் தான் மோசடிங்கிறது இல்லை. ராஜன் சார் பேசும்போது கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நாட்டில் லைசன்ஸோடு எவ்வளோ மோசடி நடந்துருக்குன்னு. ஏன்னா நம்ம வாங்கியிருப்போம், பர்மிஷன் வாங்கிட்டு போயிருப்போம், ஆனால் அவங்க காசு கேட்பான். இந்த ஊட்டி வரைக்கும் இங்கேருந்து போயிருப்போம், எல்லோரும் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இது வச்சுருக்கான், அங்கே ஒரு தனி யூனியன் ஒன்று வச்சுக்கிட்டு இங்கே தான் கார் எடுக்கணும். இதெல்லாம் வந்து எத்தனை கஷ்டங்களை வந்து தயாரிப்பாளர்கள் சந்திக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த மாதிரி தப்புகள் தவறுகள் நாட்டில் அந்த மாதிரி மோசடிகள் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய நடக்குது. என்னென்னா ஒவ்வொருத்தரும் அவன் ஃபீல் பண்ணணும். அவங்கவுங்க தனி மனிதன் வந்து நம்ம தனி மனிதன் அல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் தான் இந்த மோசடிங்கிறது நிற்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் ஸ்டெயின் பண்ணி அவரே தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. ஸோ அவர் தயாரிப்பாளராக இருந்துட்டு அப்புறம் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கடைசியில் ஒவ்வொருத்தராக மிஸ் பண்ணிகிட்டே போனாங்கன்ட்டு. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இசை விழா வந்து பிரமாதமாக சிறப்பாக நடத்திட்டார். படமும் வந்து அது நான் சொன்ன சமாச்சாரங்கள் அது வந்து பாட்டுக்காகவும் அது ராஜன் சார் கரெக்டாக சொன்னார். குஜாலா அப்படின்னு சொல்லிட்டு சிலதெல்லாம் படங்களுக்கு தேவை, பாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக வந்து பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இதில் எத்தனை பேர் இதாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜுக்காக தான் இந்த படம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக படம் பார்க்கணுங்கிற மாதிரி ட்ரெய்லர் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த ஃபீலிங் வரும். அதனால் அவருடைய மெசேஜ் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக பத்திரிகைகள் எல்லாமே பாராட்டி எழுதுவாங்க. அப்படி பாராட்டி எழுதும்போது ஜனங்ககிட்டையும் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்கும், படமும் சக்ஸஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே தேட்டர் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தேட்டர் கண்டிப்பாக கிடைக்கணும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மது அவன் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நல்லா கூர்ந்து கவனிப்பாப்புல. அதனால் மதுமாற ஆட்கள் வந்து எப்படியும் தேட்டர்களை வந்து பிடிச்சிடுவாங்க, தேட்டர்லாம் பிடிச்சி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. ஸோ படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. மேடையில் இருப்பவர்களெல்லாம் நான் அறிமுகம் பண்ணவில்லை, அவங்க நிறைய அறிமுகமாயிட்டு இன்னும் அறிமுகத்தோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நிறைய வெற்றி படங்களை எடுப்பதற்கு ரொம்ப ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். உங்களை பார்த்து கொண்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எஸ்ஆர் ராஜன் சார் வந்து ஜூது நம்மளை எப்படி சூது பண்ணி கவ்வுது அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்தில் நான் பெங்களூரில் போய் ஒரு 2 நாள் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஆனால் நல்ல டைலாக்லாம் அருமையாக இயக்கி கொண்டு போயிருக்காரு. அதுக்கு எதிரில் உள்ள கேரக்டரை எப்படி நம்ம மயக்கணும், அதன் பிறகு வந்து மனோபாலா சார்கிட்ட எப்படி டைலாக் டெலிவரி பண்ணி பேசணும், எல்லாம் ஒன்று விடாத கவனித்து அருமையாக இயக்கியிருக்காரு. இந்த கதையை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகும்போது எப்படி வெற்றி பெறணும்னு டைலாக்லாம் ரொம்ப ரூமில் போட்டு சிந்திச்சு யோசனை பண்ணி ஒன்று ஒன்றா எழுதியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நான் வாழ்த்தி வணங்கி விழைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் வந்து இயக்குனர் அவரும் எனக்கு பெருசாக அறிமுகம் இல்லை. மதுராஜ் சார்னு அவர் இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, சார் மாதிரி வாங்க, இந்த மாதிரி ஒரு
படம் ஒன்று இமெயில்னு ஒரு படம் ஃபங்க்ஷன் ஈவினிங் வாங்கினாரு. ட்ரெய்லர்லாம் பார்த்தோம். நிறைய பேர் இப்போ அவங்க இந்த படம் சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அது ஒரு இந்த கேமிங் பற்றி அதோட ஸ்கேம் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு நல்ல கண்டென்ட்டு. இன்னொன்று ஒரு தயாரிப்பாளரே இந்த படத்தை இயக்கியிருக்காரு. நிறையா செலவு பண்ணியிருக்காங்க படத்தில். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். சார் அதுங்க சார், வாழ்த்துக்கள் சார். இவருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்குமே என்னுடைய மனவந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கெட்டிங் இன் டு இமெயில், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் எஸ்ஆர் ராஜன் சார் அறிமுகப்படுத்தினது வாஸ் ஒன் மிஸ்டர் சாய் மோரா. அவருக்கும் இந்த தருணத்தில் ஐ நீட் டு சே தேங்க்யூ. இந்த படத்தோட பேக் போன் அஸ்திவாரம் எல்லாமே இஸ் ஒன் பர்சன் கால்டு எஸ்ஆர் ராஜன். மது சார் இன்ஃபேக்ட் பேசும்போது எல்லாம் கஷ்டங்கள் தாண்டி தனிமரமாக நின்னார்னு சொன்னார். இதோட வேறு, இந்த மரத்தோட வேறு, இமெயிலுங்கிற இந்த மரத்தோட வேறு அவர் தான். வாட் ஐ லைக் அபவுட் ராஜன் சார் இஸ் அவருக்கு சினிமா புதுசு. நான் ஃபஸ்ட் டைம் அவரை சந்திக்கும் போது இந்த கதையை நரேட் பண்ணார். கதையில் ஆக்சுவலி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆஸ் த டைட்டில் சஜஸ்ட், இமெயில்னா ஆன்லைன் கேமிங், அதோட அடிக்ஷன், அதோட பாதிப்பு மூலமாக நம்ம எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அது மூலமாக என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளே, ரொம்ப கமர்ஷியலி வயபிளாக அவர் டிசைன் பண்ணியிருந்தார். ஒருத்தரோட படைப்பில் இந்த லெவலுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ், ஸ்க்ரீன் பிளே வைஸ், கண்டென்ட் எப்படிடா ஒருத்தர் சிந்திச்சாருன்னு பிரமிச்சேன். Email. It's a very current trending title. The title itself ஒரு பெரிய ஈர்ப்பு கண்டிப்பாக இருக்குது. எல்லாருக்குமே இமெயில்னா என்னன்னு தெரியும். அது தெரியாத குழந்தை கூட இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரி, எப்படி சொல்கிறது, ரொம்ப கேட்சி டைட்டில்னு கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அது சம்திங் டு டூ வித் இன்டர்நெட் அண்ட் சம்திங் டு டூ வித் யூனோ தெர் இஸ் ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது, கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி வித் உங்கள் சப்போர்ட் இந்த படம் வந்து மக்களிடையில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் வரணும். அண்ட் ஐ விஷ் த டீம் அண்ட் எஸ்ஆர் ராஜன் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆல் த பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த நேரத்தில் அமீர் சார் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணார், அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சேன். விஜய் சேதுபதி சார் டீசரை ரிலீஸ் பண்ணதுக்கு அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இமெயில் படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதில் ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் 2 சாங்கு, 3 ஃபைட்டு வச்சுருக்கேன். இது மொத்தம் வந்து 5 ஸ்டேட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். பாம்பே, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்க சாங் மியூசிக் வந்து அவினாஷ் கவாஸ்கர். பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஜோபின். 30 படத்துக்கு மேலே பண்ண என் அருமை நண்பர் செல்வம் டிஓபியாக பண்ணியிருக்காரு, ஒளிப்பதிவாளர். படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஆன்லைனுடைய ஸ்கேம். வேறு எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் ஒரு பப்ளிக்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். இந்த படம் இமெயில், நான் ஒரு போராட்டமே நடத்தினேன். ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது, எத்தனை அடிக்ட் ஆயிடுறாங்க. ராத்திரி பகல் மாணவர்கள், எத்தனை மாணவர்கள் இழந்தோம். ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்புனா அது அவர் சரியான கவனத்தை செலுத்தாம பண்ணி அப்புறம் அது கோர்ட்லேயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனால் உயிர் இழக்கிற, பொருள் நஷ்டம் எடுக்கிற, குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம், தடை சட்டம்? உயிரை விட என்ன இருக்கு? ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும். ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக, குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள். இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம், ஒரு த்ரில்லர், பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம், நல்வழிப்படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர், தயாரிப்பாளர் எஸ்ஆர் ராஜன் அவர்களை இந்த கே ராஜன் வாழ்த்துகிறேன். வாழ்க வெல்க. நன்றி, வணக்கம். தோளில் தட்டி கொடுத்து வேலை வாங்க டைரக்டர்ஸில்
ராஜன் சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சொல்ல முடியாது, அதாவது அவரும் ஒருத்தர். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றது வந்து எனக்கு நம்பவே முடியல. நான் போய் டேரக்டர் நிறைய படம் பண்ணியிருப்பாரு, நான் வேலை பயங்கரமாக வாங்குறாருப்பா, கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது ஃபஸ்ட்டு படம்னு சொன்னாங்க. படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. யூடியூப் பற்றி தான், அதாவது யூடியூப்பில் வந்து நிறைய கேம்லாம் பார்ப்பீங்க, கேங்லிங் கேம்லாம் பார்ப்பீங்க. ஸோ அது மூலிமா வந்து மாட்டினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றது தான். அது ஒரு யூடியூபராக நான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு கொடுத்த ராஜன் சாருக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. நன்றி சொன்னால் பத்தாது. தொடர்ந்து ஆனால் நீங்கள் சம்பளமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, உங்கள் ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக நான் நடிக்கணும். ஏன்னா உங்கள் மனசுக்காகவே நடிக்கணும். இந்த படத்தில் வந்து உங்கள் மனசுக்காகவே இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். திரைமுரசு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க இருக்க செக்மெண்ட் சினி பார்வை. நடிகர் தனுஷ் நடிச்சு அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகி இன்னைக்கு திரையரங்குகளை ரிலீஸ் ஆயிருக்க திரைப்படம் கேப்டன் மில்லர். இந்த படத்தை பார்த்த ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ. இல்லை பைக்கில் ரொம்ப ஹாப்பிங்க, ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. படம் பார்த்தவங்க அவங்கள கேளுங்க, அது இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு பிரதர். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருந்தது, செகண்ட் ஹாப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், அவங்கெல்லாம் ஆக்டிங்கில் யாருமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, எல்லாமே பிச்சு பண்ணிட்டாங்க, செம்மையாக நடிச்சிருக்காங்க. அது ரெண்டாவது அவர் வந்தார் பாருங்க, கர்நாடகாக்காரர், ஐயோ அடிச்சு தூக்கிட்டாருங்க. சீட்டில் அதிருது, அப்படியே ஒரு குண்டு சத்துக்கும் சீட்டில் அதிருது ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. நடிப்பு, அந்த ஃபைட் சீன்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கண் எடுத்து அடிக்கிறதெல்லாம் வந்து வச்சுங்களேன், மரணமாக தெறிக்க விட்டாருங்க. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் தரமாக இருந்துச்சு. ஆக்ஷன் மூவி ப்ரோ. ஃபுல்லி ஆக்ஷன் மூவி தான் ப்ரோ. கேப்டன் மில்லர்ன்றதை நீங்கள் செகண்ட் ஹாஃபில் தான் ப்ரோ பார்க்கவே முடியும். உண்மையான கேப்டனாக வாழ்ந்துருக்காரு அவர். படம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க RRR அந்த மாதிரிலாம், அது ஆக்சுவலாக வேறு சீக்வன்ஸு, இது வேறு சீக்வன்ஸு. படத்தில் வந்து KGFல எப்படி நம்ம ஒரு கூஸ் பாம்ஸோடு வெயிட் பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் செதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, பட் செகண்ட் ஹாஃபில் வந்து படத்தை செதுக்கிட்டாங்க ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. கேப்டன் மில்லர் இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமாக இருந்துச்சு. தனுஷ்க்கு ஒரு பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். ஜி பிரகாஷ் கலக்கிட்டாரு. இன்ட்ரோல் பிளாக்கும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸும் வந்து ஜெயிலர் மாதிரியே ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. 3 சிவனா, சந்தீப், தனுஷ் 3 பேர் சேர்ற அது ஒரு கிளைமேக்ஸ் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. கேப்டன் மில்லர்னா படம் நல்லா இருந்துச்சு. நல்லா குவாலிட்டியாக எடுத்துருக்குறாங்க. கலர் யூசேஜ் அந்த படத்துக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததுனாக்கா நல்ல குவாலிட்டியாக கொண்டு வந்தோன்னா கேஜிஎஃப்க்கு அப்புறம் இந்தியோட கலர் அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா எல்லோவிஷாக கொண்டு வந்து அந்த காலத்திலோட கலர் அவுட்புட் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. தனுஷ் அண்ணா தான் வேறு லெவல் பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. நல்லாயிருக்கு, மூவியும் நல்லாயிருக்கு, மியூசிக்கும் பயங்கரமாக இருக்குது. படம் வந்துட்டு சூப்பராக இருந்தது ப்ரோ. படத்தில் நான் வந்துட்டு லிட்டரலி ஒரு லேக் இருக்கும்னு நினச்சி பார்த்தேன். பட் ஆனால் படத்தில் ஒரு லேகுமே இல்லை. சீட் எஜ்ஜில் உட்கார வச்சு படம் பார்க்க வச்சிட்டாங்க. ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும் சரி, பிரியங்கா மோகன், தனுஷ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லைக் இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. ஆக்டிங் நம்ம வந்து தனுஷ் சார் ஆக்டிங் வந்து எப்பயும் கேட்க தேவை ப்ரோ. ஒரு டேரக்டர் எவ்வளோ நடினா அது டபுளாக நினச்சி கொடுத்துருவார். உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி பார்த்துருக்கேன். அவரோட ஆக்டிங்கை ஃபுல்ஃபில்லாவோட ஒரு டேரக்டர் படம் ப்ரோ. ஒரு ஹீரோ படம்லாம் இல்லை. ஒரு படத்தில் ஒரு மாஸ் ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோவை எல்லா ஸ்க்ரீன்லையும் காட்டுவாங்க, ஒரு சீன்லையும் காட்டுவாங்க. ஆனால் கேப் விட்டாங்க. கூட நடிக்கிற ஹீரோக்கு எல்லா ஹீரோக்கும் சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சூப்பராக இருந்துச்சு படம். லவ் இருக்காது ப்ரோ. லவ்வுக்காக தான் படமே போகும். பார்த்தா அதுவே வந்து தலைவருக்கு ஒரு ஃபெயிலியராக மாறி அதை பேஸ் பண்ணி போகும். நல்லா வேறு லெவலில் எடுத்துருந்தேன். நல்லா இருக்குது ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து படம் பார்க்கலாம். ஆக்ஷன் தான் அங்கே படமே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு லோ பீப்புள்ஸ்க்கான படம் தான். கண்டிப்பாக இது வந்து அவங்க வந்து அவங்களோட ஈக்குவல் ரைட்ஸை கேட்கணும்னு நான் அப்படின்ற மாதிரி படம் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம் படத்தை. தனுஷ் சார் நடிக்கல, ஆனால் சம்பவம் பண்ணியிருக்காரு. சரியான சம்பவமா? வேறு லெவல் சம்பவம். அது ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்று வந்தது. அவருக்குள்ளே ஒரு ஆக்ரோஷமான ஒரு நடிப்பு, அந்த ஆக்டிங்கு இது வரைக்கும் யாராலையும் கொடுத்ததில்லை சினிமா துறையில். இது வேறு லெவலான ஆக்டிங்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் இன்று நேற்று நாளை பட இயக்குனர் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணி உருவான திரைப்படம் அயலான். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரசிகர்கள் படத்தை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம். ரொம்ப சின்ன பசங்க நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸ், ஏஆர்ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏலியன் நல்லா தமிழ் நல்லா பேசுது, நல்லா காமெடி பண்ணுது. நாங்கள் அயலான் பாட்டு வரோம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஸ்டோரி பழைய ஸ்டோரிலாம் இல்லை. இது வந்து 4 years பிஃபோர் எடுத்த ஸ்டோரி. இது இப்போ வரும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து புதுசாக இருக்கும், இல்லை காப்பி அடிச்சிங்க அப்படின்னு சொல்ல தான் செய்வாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த கதை, அது இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இப்போ பார்க்குறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், படம் நல்லா தான் இருக்கும். கிராஃபிக்ஸோடு சேர்த்து எல்லாமே செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது நிஜமாவே. ஏஆர் ரஹ்மான் நாங்கள் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து முன்னாடி இருந்த அப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி மியூசிக் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து செட் ஆயிருக்கு. அதுவும் எஸ்கேன்னு சொல்லும்போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மியூசிக் எப்படி இருக்கும், டான்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி இருக்கும்னு. பட் நிஜமாக அயலானில் ஏஆர் ரஹ்மான் செம்மையாக பண்ணிட்டாரு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள்லாம் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், ஃபேமிலி குழந்தைங்க அவ்வளோதான்.
ஏலியன்ஸ் வந்து சித்தார்த் கொடுத்துருக்காரு, சித்தா படத்தில் நடிச்சார், நல்லா இருக்கு, ஓகே தான் ப்ரோ. டப்பிங் ஏலியன் சிவகார்த்திகேயன் காம்போ நல்லா இருக்குது. ஹீரோயினுக்கு அவ்வளோக்கா ஸ்பேஸ் கிடையாது படத்தில், ஓகே தான், நார்மல், பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். சிஜி வந்து சிஜி உண்மையிலே இந்த சிஜிக்கு வந்து 7 வருஷம் போட்டிருக்கு, 7 வருஷம் போட்டிருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் படத்துக்கு எவ்வளோ இது வரும்போது, ஆனால் தலைவன் பரவாயில்ல, 7 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பாகுபலி அந்த இதில் வந்துட்டு ஹிட்டாக வேண்டிய படம். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப தள்ளி போய் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, இந்த 24க்கு ரிலீஸ் ஆயிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் கதை நல்லா இருக்குது ப்ரோ, பழைய கதமாக தான் இல்லை, புது கதமாக தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி, ஏன்னா கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே டீப்பாக போகும்போது என்னடா இது கொஞ்சம் டீப்பாக போகுது, அப்போ தான் புரிய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடின்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது, காமெடியும் இருக்குது, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சைஃபை படம், எஸ்கே ஏரமன்ஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி தான் போனது. பட் படத்தை ஃபீல் பண்ணலை, எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணல. சுமாராக தான் இருக்குது படம். ஹீரோயின் போர்ஷன், லவ் போர்ஷன்லாம் ரொம்ப கம்மி. ஃபுல்லாக அந்த அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஏலியன் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பெரியவங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கனெக்ட் ஆகலை. மியூசிக் கனெக்ட் ஆகலை, காமெடி கனெக்ட் ஆகலை, எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களுக்குள்ள ஸ்பேஸே இல்லை, ஒரு ஆக்டிங்குள்ளே ஸ்கோர் பண்ணுற அளவுக்குள்ள ஸ்பேஸ் இல்லை. அதுதான் படத்தோடைய மைனஸ் மாதிரி தெரியுது. அதுதான் சிஜிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏலியன் இந்தியா ஃபஸ்ட் படம்ங்கிறதுனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க செலவழிச்சதுக்கப்புறம் ஏலியனுக்கு தான் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும், கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மியூசிக் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை விட சூப்பராக இருக்குது. மாஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எமோஷனல் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன நேயர்களே, இன்றைய திரைமுரசு நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.